கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரேன்ற ஒரு கேமோட தியரி தான் பார்க்கலாம். சரி, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இந்த கேம் நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்லாம் இல்லை. இதில் நான் ஓரளவு நல்லா விளையாடுறோம். இந்த கேமில் என்னன்னா, நான் ஒரு தியரியை கண்டுபிடிச்சேன். ஆனால் அது ஃபேமஸானது தான். என்னன்னா, ஸ்ட்ரே கேமில் நிறைய விஷயம் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த கேமில் லைக் அந்த அட்மாஸ்பியர் ஏன் ஃபேமஸான கேரக்டர்ஸ் கூட வருவாங்க, விளையாடிருப்பாங்க. ஃபேமஸான ஸ்ட்ரீமர்ஸு அந்த அளவுக்கு பாப்புலரான. ஆனால் நீங்கள் ஒரு நாளாச்சும் யோசிச்சுருக்கிறீங்களா, எப்படி அதுக்கு நம்ம பேசுகிற வார்த்தைங்கள்லாம் புரியுது? லைக் இங்கிலீஷ் ஒரு சீனில் ஸ்டார்டிங்கில் கூட என்ன ஆகும்னா, இங்கே இப்போ நம்ம இப்படி போகும்போது என்ன ஆகும்னா, அங்கே ஹெல்ப்னு போட்டிருக்கோம். ஆனால் அந்த பூனைக்கு எப்படி தெரியாது ஹெல்ப்னு? கூடவே எப்படி அந்த B12ன்னு நினைக்கிறேன். என்னன்னா பாதி தான் அந்த கேமே விளையாடினேன். ஏன்னா லோயின் பேஷண்ட்னால கிராஷ் ஆகிட்டேன்ச்சு. அந்த B12 என்னன்னா, இது அது இங்கிலீஷ்லேயோ அந்த மாதிரி வச்சுப்பாங்க, இங்கிலீஷ்லேயே பேசுதுன்னு. அப்போ எப்படி அது புரியும்? அதுவும் இங்கிலீஷில் தானே ட்ரான்ஸ்லேட் பண்ணுது, கரெக்டா? கூடவே அது எப்படி டஃப்பான பசில முடியுது? அது இம்பாசிபிள் ஃபார் அ கேட். அது இம்பாசிபிளான விஷயம். எனக்கு ஒரு தியரிக்கு என்னன்னா அந்த தியரி வாட் இஃப் த கேட் இஸ் ஆல்ரெடி டெட்? ஆச்சரியமாங்களா? அதான் எனக்கும். ஏன்னா திடீர்னு அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு சீனில் அது பொத்துன்னு விழுந்துரும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா, இது அந்த பூனை என்னது பொறுமையாக இருந்துச்சும் கண்ட்ரோல் பண்ண கஷ்டமா இருக்கும். ஆனால் ஐ மீன் எப்படின்னா, லைக் அது பொறுமையாக நடக்கும் தெரியாத மாதிரி. எனக்கு என்னன்னா, அந்த கேட்டு செத்ததுக்கப்புறம் இது ஏன்னா செத்ததுக்கப்புறம் அது இன்னொரு ஹியூமன் சோல் பாடி இருந்தால் தான் அது இன்னொரு ஹியூமனால் உயிரோட முடியும். அதனால அந்த பூனை செத்ததுக்கப்புறம் ஒரு ஹியூமன் அது உள்ளே போயிருக்கிறான். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு தோணுது அது அப்படி நடந்துருக்கலான்னு. ஆனால் அது கொஞ்சம்தான் பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இன்னொரு விதமான தியரி எப்படின்னா, அது லைக் ஏதாச்சும் மிஷினை அது மயக்கத்தில் மிஷினை யாராச்சும் அது உள்ளே போட்டுட்டு, லைக் ஒரு சிப்பு அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கண்ட்ரோல் பண்ண எப்படி இருக்கும்? அந்த சயின்டிஸ்ட்டு நம்மளா ஒரு ஹியூமனாக முடிகிற மாதிரி இருந்தா அதான் ஆச்சரியமாகவே. ஏன்னா ரொம்ப காமன் ஸ்ட்ரே கேம்லாம் இந்த மாதிரியா ஆனால் அந்த கேம் சூப்பரான கேம். கொஞ்சம் பசில்லாம் எப்படி முடியும்? கூட என்னன்னா, எனக்கு பிடிச்ச விஷயமே ப்ரூஃப் என்ன அந்த உண்டது சொல்லலாம். ஏன்னா விழுறதுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கும்னா, சாதாரண பூனை மாதிரி எல்லா பூனை கூட சாதாரண பூனை மாதிரி தான் நடந்துக்கும். ஆனால் எப்படி அதுக்காக இருந்துச்சு. ஸோ ஃபைனல் பிரேக் டவுன் என்னன்னா, ஸ்ட்ரே கேட், அதாவது அந்த கேட் செத்துச்சு. அது உயிரோட இல்லை, இன்னொரு ஹியூமன் சோல் அது உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ அது அதனால தான் அப்படி இருக்கு. சரி,
இதான் நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேடி இருந்தால் சொல்லுங்க. நான் மைன்கிராஃப்ட் தேடி சரி இன்னைக்கு ஆள்தான் கைஸ். சரி நான் வந்து ரோப்ளாக்ஸில் இன்னொரு மற்ற சாட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு நான் ரோப்ளாக்ஸ் போடுறேன். சரி இப்போதைக்கு பாய் 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 பாய்.